அனைவருக்கும் வணக்கம். இது நமது வேலவன் ஜோதிடம். இன்னைக்கு நம்ம என்ன தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, திருதியை திதியில பிறந்தவங்களுக்கு உண்டான பலன்களை பார்க்க போறோம். திருதியை திதியில பிறந்தவங்க என்ன வழிபாடு முறைகள் ஃபாலோ பண்ணணும், என்னென்ன இடங்கள் திதி சூன்யமா வரும் அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி எனது கரண தெய்வமாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை நினைத்து ஒரு சின்ன பாடல். பழனி என்னும் ஊரிலே பழனி என்ற பேரிலே பவனி வந்தான் தேரிலே பலனும் தந்தான் நேரிலே முருகன் பலனும் தந்தான் நேரிலே பழமுதிரும் சோலையிலே பால் காவடி ஆடிவர தணிகை மலை தென்றலிலே பன்னீர் காவடி ஆடிவர சாமி மலை கோவிலிலே சர்க்கரை காவடி ஆடிவர சுவாமி மலை கோவிலிலே சர்க்கரை காவடி ஆடிவர செந்தூரின் வாசலிலே சந்தன காவடி ஆடிவர செந்தூரின் வாசலிலே சந்தன காவடி ஆடிவர கோமரன் பழனி என்னும் ஊரிலே பழனி என்ற பேரிலே பரங்குன்றின் மலையோரம் சேவற்கொடி ஆடிவர குன்ற கொடியில் என்னாலும் வண்ணமயிலும் ஆடிவர மயிலத்தின் மலை மேலே மணி ஓசை முழங்கி வர மயிலத்தின் மலை மேலே மணி ஓசை முழங்கி வர விராலி மலை மேலிருந்து வீரவேலும் வெற்றி தர கந்தன் பழனி என்னும் ஊரிலே பழனி என்ற பேரிலே பவனி வந்தான் தேரிலே பலனும் தந்தான் நேரிலே முருகன் பலனும் தந்தான் நேரிலே. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம திருதியை திதியை பத்தி பார்க்க போறோம். இந்த திருதியை திதியில பிறந்தவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அதிகமா பேசிட்டு இருப்பாங்க, நல்ல பேச்சாளர், நிறைய பேசக்கூடியவங்களா இருப்பாங்க. ஒரு விஷயத்தை பத்தி அதோட அந்த எல்லா விதமான அந்த விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நல்ல விளக்கம் சொல்லக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க. சிறந்த மேடை பேச்சாளராக வர்றதுக்கும் இவங்க அதில் திகழ்கிறதுக்கும் நல்ல சான்சஸ் இவங்களுக்கு இருக்குது. ஏன்னா மேடை பேச்சு திருதியை திதி, ஓகேங்களா? ஆனால் என்ன ஒன்று, அதே மாதிரி என்னென்னா எதா இருந்தாலும் ஒரு வேகம் அப்படின்றது இருக்கும். அப்போ அந்த வேகம் ஒரு 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 டெசிஷன் ஒன்று எடுக்கிறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு தொழில் தொடங்கணும்னு முடிவு பண்ணுறாங்க அப்படின்னா உடனே அதை செய்யணும்னு நினைப்பாங்க. ஸோ அது ஒரு கரெக்டான ஒரு விஷயமா இருக்காது இல்லைங்களா? ஸோ இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல ஒரு ஆராய்ச்சி பண்ணி இந்த டைம் அது கரெக்டான விஷயமா இருக்குமா அப்படின்றதெல்லாம் ஆய்வு பண்ணி பண்ணுறது சிறப்பாக இருக்கும். ஆனால் இவங்க எதை எடுத்தாலும் ஒரு வேகம் அப்படின்றது இவங்கக்கிட்ட டிஃபால்ட்டாகவே இருக்கும். ஸோ இவங்க அதை கொஞ்சம் குறைச்சிக்கிறது சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னா, பேச்சினால வாக்கினால வருமானம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு. இப்போது பட்டிமன்றங்களில் பேசி சம்பாதிக்கிறது, ஆன்மீக சொற்பொழிவு, இப்போ வாக்கினால் வேற என்ன, ஆசிரியர் பணி, இன்னெல்லாம் பேசி சம்பாதிக்கக்கூடிய பணி இருக்கோ அதெல்லாம் இவங்களுக்கு சிறப்பாக வரும். ஸோ பேச்சினால வாக்கினால வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்கும்.
சரி, அப்போ இவங்களுக்கு என்ன இது வந்து திதி சூன்யமா வரும் அப்படின்னா மகரமும் சிம்மமும். சரிங்களா? அப்ப காலத்துக்கு மகரம் எந்த இடம் அப்படின்னா சிம்மம் வந்து 5ஆம் இடம், காலத்துக்கு மகரம் வந்து 10ஆம் இடம். அப்போ இந்த இதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதுக்கு என்ன ரெமெடி வந்து பண்ணலாம் அப்படின்னா காலத்துக்கு சிம்மம் வந்து 5ஆம் இடம். அப்போ உங்களுக்கு வந்து காதல் விஷயங்கள்ல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது, அது ரிலேட்டடான மன உளைச்சல், ப்ளஸ் வந்து குலதெய்வம் அனுகிரகம் வந்து அதை கரெக்டாக வந்து இவங்க ஃபாலோ பண்ண முடியாமல் போகிறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் ரீதியான மனக்கவலை அப்படின்றது இவங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும். அதே மாதிரி இந்த கர்மா மகரம் வந்து 10ஆம் வீடு இல்லையா, தொழில் சம்மந்தம், அதை நான் முதலே சொல்லினேன். அப்போது உடனே அவசரப்பட்டு ஒரு டெசிஷன் எடுக்கிறத இவங்க வந்து தவிர்க்கணும். சரி, அப்போ இந்த திதியில பிறந்து என்ன வழிபாடு முறைகள் பண்ணா இந்த திதி சூன்யத்தை உடைச்சு வந்து ஜெயிக்கலாம் அப்படின்னா பொதுவாகவே திதி சூன்யத்துக்கு பெரிய ரெமெடி ஒன்று அப்படின்னா எல்லா திதி சூன்யத்துக்கும் நம்ம வந்து நெய் தீபம் போடுறது சிறப்பாக இருக்கும். அப்போ வந்து இப்போ இது வந்து கர்மஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் வர்றதுனால நீங்க வந்து திருநள்ளாறு போயிட்டு வந்து அங்க நல்லெண்ணெய் தீபம் போடுறது சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா தேவிப்பட்டினம், ஓகேங்களா, தேவிப்பட்டினம் போய் அங்கே இருக்க அந்த கடற்கரை மணலில் சிவலிங்கம் செஞ்சு அதுக்கு பூஜை பண்ணி அது முன்னாடியும் நெய் தீபம் ஏற்றி நெய் விளக்கை போட்டு வழிபாடு பண்ணிட்டு வர்றது உங்களுக்கு அந்த திதி சூன்யத்தினால வரக்கூடிய அந்த தாக்கம் அப்படின்றது அது கிடைக்க முடியாமல் அந்த தடை இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து நிச்சயமாக வந்து அந்த தடைகள் வந்து விளக்கும். ஓகேங்களா, அப்போது திருநள்ளாறு போகிறது அண்ட் வந்து தேவிப்பட்டினம் போய் அந்த கடற்கரை மணலில் சிவலிங்க பூஜை செய்கிறது இந்த திருதிய திதியில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கொடுக்கும். தொழிலாகட்டும், குழந்தைகள் ரீதியான அந்த மனக்கவலை எல்லாமே வந்து சரியாகும், நிவர்த்தியாகும். ஓகேங்களா, நம்ம வந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருதிய திதிக்கு சொல்லியிருக்கோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதுர்த்தி திதியில் அதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து பார்ப்போம். நம்ம தொடர்ந்து எல்லா வீடியோலையும் உங்களை வந்து சந்திச்சுட்டே இருப்போம். ஆறிரு தடந்தோள் வாழ்க, ஆறுமுகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானைக்கு நனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க ஷீர் அடியார் எல்லாம். நன்றி, வணக்கம். ஸ்ரீராமஜெயம்.